இந்த மாதிரி ஒரு கலர் ஃப்ளிப்பர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கிளிக் மீ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரேண்டமாக ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் கலரை ஜென்ரேட் பண்ணி நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். ஒரு தடவை பட்டனை கிளிக் பண்ணும்போதும் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் வச்சு இதை நீங்களாகவே கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். தெரியலன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கலர் ஃப்ளிப்பர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார ஆஸ் யூஷுவல் HTML, CSS அண்ட் JavaScript ஃபைல்ஸ் இருக்குது. HTML அண்ட் CSS நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்களும் வேணும்னா அதை காப்பி பண்ணிவிட்டு JavaScript மட்டும் சைட் பை சைட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்களாகவே கூட இதை டிசைன் பண்ணலாம். HTML பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹெடர் இருக்குது. இந்த மேலே ஹெடர், அதோட ஹெட்டிங் கலர் ஃப்ளிப்பர் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே என்ன கலர் அப்படின்ற அந்த ஹெக்ஸ் கோட் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பேன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஐடி கலர் ஆரம்பத்தில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டுன்னு இருக்கிறதுனால எல்லாமே எஃப்னு இருக்குது. இதுதான் ஒயிட்கான கோட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரேப் அப்படின்ற இந்த டிவ்க்கு தான் நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறோம். ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளார ஒரு பட்டன், யூஸ்வலாக கிளிக் மீ அப்படின்னு பட்டன் பேர் வைக்கிறது சரி வராது. பட் இந்த எக்ஸாம்பிளில் அது ஓகேவாக இருக்குன்றதுனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் பட்டனுக்கு பேர் வைக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். பட் அதை விட இது நல்லா இருக்குன்றதுனால நான் வச்சுருக்கேன். பட் எல்லா சினாரியோலையும் இது ஒத்து வராது. ஃபர்ஸ்ட் JavaScriptல நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கலர் என்னன்ற அந்த கோடை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கு தேவைப்படும் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம கலர் அப்படின்ற ஐடி கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதை வச்சு தான் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் பேக்ரவுண்ட் கலராக. ஸோ இந்த பட்டனையும் நம்ம கெட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த எலிமெண்ட்டை. அண்ட் மோர் ஓவர் இந்த ரேப் அப்படின்ற டிவ்வுக்கு தான் நம்ம கலரை மாற்ற போகிறோம். அப்போ தான் இந்த ஃபுல் இடத்துக்கும் வந்து பேக்ரவுண்ட் கலர் மாறும். ஸோ இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்து அந்த 3 எலிமெண்ட்டையும் வாங்கி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் நம்ம இந்த மாதிரி கலரை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா என்ன? இப்போ பைனரினா 0, 1 இது ரெண்டுத்தை மட்டும் வச்சுவே நம்ம எந்த நம்பரை வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது இல்லையா? நம்ம சாதாரணமாக பேஸ் 10 சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற இந்த 10 டிஜிட்டை வச்சு எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் 16. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்புறம் ABCDEF இது எல்லாத்தையும் சேர்த்தா 16 வருது இல்லையா? இதை வச்சு தான் எல்லா நம்பரையும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இந்த ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டமில். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 அப்படின்ற நம்பரை நீங்கள் பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவைடட் பை 2 பண்ணிகிட்டே வந்தால் ரிமைண்டர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதினா பைனரி கிடச்சிரும் இல்லையா? அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 16ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து பேஸ் 16ன்றதுனால டிவைட் பண்ணிகிட்டே வந்து ரிமைண்டரை பக்கத்தில் எழுதிட்டே வரணும். அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினா உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆஃப் 100 கிடச்சிரும். இதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்கும். இதில் வந்து 10ன்னு நம்ம எழுத மாட்டோம். 10க்கு பதிலாக A யூஸ் பண்ணிப்போம், 11க்கு பதிலாக B யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஹெக்ஸாடெசிமல் கலரை எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு கேரக்டரும் 0லேருந்து Fக்குள்ளே ஏதாவது ஒன்றா தான் இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து Fக்குள்ளார ஏதோ ஒன்று, இங்கே இருக்கிற 0லேருந்து Fக்குள்ளார ஏதோ ஒன்று ஒரு இடத்துக்கும் வரணும். ஸோ நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி இஷ்டத்துக்கு ஒரு கலரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து பேக்ரவுண்ட் கலராக செட் பண்ணிட போகிறோம். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன். rand hex value அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதை கால் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு ரேண்டமான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை அனுப்பிச்சி விடணும். அதான் இதோட வேலை. இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். அதை தான் இங்கே நம்ம ஒரு அரேக்குள்ளார நீட்டாக கொடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் தான் மொத்தமே இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். சரியா? ஸோ இதுலேருந்து ஒரு தடவையும் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சி விடணும். ஒரு முதல் தடவை B அனுப்பலாம், அடுத்த தடவை 0 அனுப்பலாம், அடுத்த தடவை E அனுப்பலாம். இந்த மாதிரி ரேண்டமாக ஒன்றும் அனுப்பிச்சிட்டே இருக்கணும் இது. ஓகேவா? இந்த அரேலேருந்தே ஏதோ ஒன்று எடுத்து அனுப்ப போகுது, அவ்வளோதானே? இந்த அரேலேருந்து எப்படி ஃபஸ்ட்டு எடுப்பீங்க? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஹெக்ஸ் ஆஃப் 0னா அது எனக்கு இந்த 0வை கொடுக்குது. இதே நான் ஹெக்ஸ் ஆஃப் 15ன்னு கொடுத்தேன்னா Fன்னு சொல்லும். கடைசி எலிமெண்ட் F தான், அதோட இண்டெக்ஸ் 15. மொத்தம் 16 இருக்குது 0லேருந்து 15 வரைக்கும். ஸோ ஒரு தடவையும் நான் இந்த இண்டெக்ஸை மாற்றிட்டே இருக்கணும்.
இல்லையா? இண்டெக்ஸ் 0லேருந்து 15 வரைக்கும் தான் இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். மேத் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? math.floor of math.random into 16 நான் கொடுத்தேன்னா இது எனக்கு ஒரு தடவையும் 0லேருந்து 15க்குள்ளார ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதையே இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி இந்த அரேலேருந்து எடுத்து திரும்ப அனுப்பிச்சி விட்ற வேண்டியதுதான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பண்ண போகிறோம். let random index equal to இங்கே நம்ம கொடுத்த இதுதான். இது வந்து நமக்கு ஒரு ரேண்டம் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹெக்ஸ்குள்ளார இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூவை வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்து இதை நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண இடத்துக்கு திரும்ப அனுப்பிச்சி விடணும். ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் ரிட்டர்ன்னு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோடனே அது இங்கே வந்து ஒரு ரேண்டம் இண்டெக்ஸை ஜென்ரேட் பண்ணும். பண்ணிவிட்டு இந்த அரேலேருந்து அந்த ரேண்டம் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூவை எடுத்துரும். எடுத்துட்டு திரும்ப அனுப்பிச்சி விடணும். கால் பண்ண இடத்துக்கே இந்த வச்சுக்கோ, இதானே நீ என்கிட்ட கேட்ட, நான் உனக்கு கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் சும்மா கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. console.logக்குள்ளார இந்த rand hex வேல்யூன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு தடவையும் எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து அனுப்பிச்சி விடும். அதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இது ரிட்டர்ன்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஒரு வேல்யூவை அனுப்பிச்சி விடும் இல்லையா? அந்த வேல்யூ இங்கே வந்துடும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் 4ன்னு வந்திருக்கு. நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 8ன்னு வந்திருக்கு. அப்புறம் D வருது. அப்புறம் 0 வருது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேண்டமாக இதுலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருது. ஸோ இதையே நம்ம 6 தடவை கால் பண்ணி 6 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேல்யூஸை நம்ம வாங்கி எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்காக சேர்த்து இந்த ஹெக்ஸ் கலர் ஃபார்மேட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே பேக்ரவுண்ட் கலராக செட் பண்ணி விட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் எப்போ நடக்கணும்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் ஒன்று ஆட் பண்ணிடலாம். எதுக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறோம்? இந்த பட்டனுக்கு தான். அதுதான் இங்கே ரெடியாக நம்ம எலிமெண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஈவெண்ட்? கிளிக் ஈவெண்ட். அதை கிளிக் பண்ணும்போது தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணுன்றதை இங்கே ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கலான்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துடலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். சேஞ்ச் பேக்ரவுண்ட். நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை பில்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதில் ஹேஷ் அப்படின்னு மட்டும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை கால் பண்ணால் அது ஒரு வேல்யூவை கொடுக்கும். அதை அந்த ஹேஷோட சேர்த்து விட்டுடலாம். ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை ஒரு தடவை கால் பண்ணால் அது வேறு ஒரு ஹெக்ஸ் வேல்யூவாக கொடுக்கும். அதை தூக்கி இதோட ஜாயின் பண்ணி இது 3த்தையும் சேர்த்துடலாம். இப்படியே ஒன்றா சேர்த்துட்டே வரப்போகிறோம் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில். அப்போ தான் வந்து கலர் செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு லெட் ஹெக்ஸ் கலர் ஈக்குவல் டு ஹேஷ்னு மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம பின்னாடி சேர்த்துக்கிட்டே வரப்போகிறோம் ஒரு ஹெக்ஸ் வேல்யூவாக. 6 வேல்யூ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வாங்கி 6த்தையும் இதோட சேர்த்து விடணும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம 6 தடவை கால் பண்ணாதான் 6 வேறு வேல்யூ நமக்கு கிடைக்கும். கிடைக்கிற ஒரு வேல்யூவையே மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? 6 தடவை கால் பண்ணணும்னா நம்ம லூப் யூஸ் பண்ணால் தானே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா ஃபார் லெட் I ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். I less than or equal to 6. ஸோ 6 தடவை ரன் ஆக போகுது. I ++ கொடுத்துட்டேன்னா இந்த லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும்? ஃபஸ்ட்டு 1ன்னு I இருக்கும். அப்புறம் 2ன்னு மாறும். 3, 4, 5, 6 கரெக்டாக 6 டைம்ஸ் ரன் ஆகும். உள்ளுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். எனக்கு நீ ஒரு ரேண்டம் ஹெக்ஸ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். அது அழகாக ஒரு வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹெக்ஸ் கலரோடு அப்படியே சேர்த்து விட்டுடலாம். ஹெக்ஸ் கலர் ஈக்குவல் டு ஹெக்ஸ் கலரில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அதோட இந்த வேல்யூவை நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஆர் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஹெக்ஸ் கலர் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துடலாம். 2 தடவை ஹெக்ஸ் கலர் கொடுக்கறதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட் நம்ம கலர் செட் பண்ணணும். இந்த லூப் 6 தடவை ரன் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது கரெக்டாக ரெடி ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிடலாம். அப்புறமா செட் பண்ணி விடலாம். அதை இந்த ஹெக்ஸ் கலரில் என்ன இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணனா ஏதோ ஒரு வேல்யூ வருது. ஸோ ஒரு தடவை நான் கிளிக் பண்ணும்போதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஹெக்ஸ் கலரை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இந்த கலரை நம்ம இப்போ இந்த ஏரியாவோட பேக்ரவுண்ட் கலராக செட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரேப் எலிமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ணால் தான் இந்த ஃபுல் ஏரியாலையும் நமக்கு கலர் வரும். இதை எடுத்துடலாம். எப்படி செட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரேப் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த ஹெக்ஸ் கலரே கொடுத்துட வேண்டியது தான். கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இங்கே என்ன கலர் அப்படின்ற அந்த கோட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் இந்த கலர் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கலர் டெக்ஸ்ட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல்லை மாற்றிடலாம். என்னவா மாற்றணும்? இங்கே நமக்கு கிடைச்ச இந்த கலரை தான் அங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் அழகாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது என்ன கலர் அப்படின்றதும் இங்கே நமக்கு வருது. இந்த இடத்துல சேஞ்ச் பேக்ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லி இங்கே தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. பட் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷனையே இந்த இடத்துக்குள்ளாரையே நம்ம கொடுத்துடலாம். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இதுதான் இல்லையா. ஸோ அதையே தூக்கி இங்கே வரா மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பேர்லாம் கூட வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பேரை நான் எடுத்துடுறேன். ஸோ இங்கேயும் நம்ம பேர்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த ப்ராக்கெட் தூக்கி நான் இங்கே பின்னாடி போட போகிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனையே இங்கேயே கொடுத்துட்டேன். கிளிக் பண்ணாங்கன்னா இங்கேயே நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன் பாரு, இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அதுலேயே டிஃபைன் பண்ணிடுறோம். மறுபடியும் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சேம் ரிசல்ட் வருது. இங்கே நம்ம ஃபங்க்ஷன் பேர் என்னன்னெலாம் கொடுக்காம அனானிமஸாகவே ஃபங்க்ஷனை கொடுத்துட்றோம். ஏன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது யூஸ் ஆக போகுதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி தனியாலாம் கொடுக்காம அங்கேயே டைரெக்டாக கொடுத்துட்றோம். இது வந்து ஒரு யூட்டிலிட்டி மாதிரியான ஃபங்க்ஷன். ரேண்டம் ஹெக்ஸ் வேல்யூ கொடுனா கொடுக்க போகுது. ஸோ இது எங்கே வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்யூச்சரில். ஸோ இது வந்து இந்த மாதிரி தனியாகவே இருக்கிறது பெட்டர். இதில் நம்ம லூப் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கற்றுட்ருக்கோம். அண்ட் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்தே சிஎஸ்எஸ் ஸ்டைலெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நான் இந்த ஒரு இது சொல்லி கொடுத்துருக்கேன்றதுக்காக அதோடு நீங்கள் விட்டுறக்கூடாது. இங்கே நிறைய ஸ்டைல்ஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டாட் ஸ்டைல் டாட்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நம்ம சிஎஸ்எஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. பார்டர், ரேடியஸ், அப்புறம் அதோட ஃபாண்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இங்கேருந்தே செட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப வாஸ்ட்டுன்றதுனால ஒன்று விடாமலாம் யாராலையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஈவன் புக்கில் கூட கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்களாக எஃபர்ட் எடுத்து நிறைய செல்ஃப் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக கற்றுக்க முடியும். இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது. இதை நீங்கள் HTML ட்ராப் டவுனில் வர வைக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு HTMLல வெறும் செலக்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் இந்த அரே எலிமெண்ட்ஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுத்து நீங்களாக அந்த ஆப்ஷனுக்கான அந்த டேகெல்லாம் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் HTMLல ஆட் பண்ணி விடணும். ஸோ தட் ட்ராப் டவுனில் போய் பார்த்தா இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். நான் சொன்னதை வச்சு செஞ்சிட முடியும். பட் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க.